அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். குரூப் 4 ரிசல்ட் வந்துட்டு 2025 குரூப் 4 ரிசல்ட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்டு வந்து பார்த்தோன்னா சில பேர் பாசிட்டிவாக வந்திருக்கும், சில பேர் நெகட்டிவாக வந்திருக்கும். எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ணாங்க சார் எவ்வளோ சார் கட் ஆஃப் இருக்குன்னு நீங்கள் நான் எதிர்பார்க்கணும்னா 150 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஆனால் 150 ப்ளஸ் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. இப்போது நல்லா ஃபஸ்ட்டு மார்க்கே எவ்வளோ இருக்கும்னு எனக்கு என்னோடய அனுமானத்தை போய் 125 அவ்வளோதான் இருக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஆனால் யார் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு தெரில, தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இதுதான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஐயா ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ வந்து அதை வச்சு அனுமானத்தில் நம்ம டெலிகிராமில் கூட சொல்லியிருப்பேன் விரைவில் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட்டு. ஸோ வந்து மார்க் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. நான் சும்மா வந்து போய் எழுதியிருந்தேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 81 கொஸ்டின் மேலே கூட போட்டிருந்தேன். ஒரு 81 கொஸ்டின் கிட்ட போட்டிருந்தேன். 121 மார்க்கு 81 கொஸ்டின் போட்டிருந்தேன் சரிங்களா. அதனால் வந்து இது இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த தடவை விட்டாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர குரூப் 2ல் வந்து வர குரூப் 4 தேர்வு வந்து 2026 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் செயல்படுறாங்களோ அதுக்கு தக்க நீங்கள் செயல்படணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி நீங்கள் பழைய இது மாதிரி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்குன்னு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 95 ப்ளஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கவும் கூடாது. அப்படின்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. அதாவது 90 அந்த 90க்கு வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 யூனிட் 8 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும், வெளியே படிச்சிருக்கணும். பாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், நல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் இது எல்லாத்தையும் பார்த்தா தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரீச் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்துக்கு தக்க நம்ம செயல்படணும். சும்மா வந்து பார்த்தா பழைய ட்ரெண்டுக்கே நம்ம செயல்பட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்ம முன்னேற்றம் வந்து பார்த்தா இருக்காது. போன தடவை எடுத்தவங்க வந்து இந்த தடவை நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இதில் என்னென்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து மார்க்கில் போகும். அவங்களும் வந்து பார்த்தா மனசு தளரக்கூடாது. தளராமல் யார் வந்து இப்போவும் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இதில் ஒரு 2 மாதம் அதான் அங்கன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 6 மாதம் தான் வரும். 6 மாதத்தில் நல்லா என்ன படிக்கிங்களோ அதுதான் உங்களுக்கு வர தேர்வில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சுன்னா இப்போவே வந்து பார்த்தோன்னா நாளையிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம வந்து அதுக்கு தக்கன என்னென்ன வந்து பார்த்தோன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கன தமிழ் கொடுக்குறேன் சரிங்களா. தமிழ் எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு எல்லாமே வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து பார்த்தா எந்த புக்குன்னு பார்த்துட்டேன். அந்த புக்கிலேருந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 90 ப்ளஸ் எடுக்கலாம், 90யாவது எடுக்கலாம் சரிங்களா. 90 இல்லை 90க்கு மேலே எடுக்கலாம் வினாக்கள். அதுமாதிரி ஜிகே நான் வீடியோ தரேன். ஜிகே வந்து பார்த்தோன்னா நான் சொல்ல டாப்பிக்கு வந்து பார்த்தோன்னா கைட்லைன்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் படித்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகுது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தா ரிசல்ட் வந்துட்டுன்னு இன்னும் வந்து பார்த்தோன்னா யாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இல்லைன்னா எப்போவுமே வர தேர்வு இப்போ வந்துடும். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க இந்த சார் வேக்கன்சி கூடமா குறையா அதில் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் டயத்தில் கொஞ்சம் கூட தான் வரும் அப்படின்னு சார் எல்லோரும் இப்படி தான் போன வருஷம் சொல்லுதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஆனால் நம்புங்க இந்த தடவை எலெக்ஷன்னால வந்து பார்த்தா கொஞ்சம் கூட்டி தான் வரும். அப்படி வரலனாலும் நீங்கள் வந்து கம்மியாகவே வரும்னு நினச்சிக்கிட்டு நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ பாய்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் வந்து பார்த்தா நல்லா படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கோட்டா கிடையாது சரிங்களா. கேர்ள்ஸை விட நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு இதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் தாண்டி தான் படிக்கணும். அதுக்கு தகுந்த படித்தா தான் நம்ம ஜாப் வந்து பார்த்தா ஒரு உறுதி பண்ண முடியும். நம்ம வர வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாப்னால் கஷ்டமாக தான் இருக்கும் கிடைக்கிது. அதனால் வர தேர்வில் ஈஸியாக படிச்சுட்டு வேலைக்கு போகிறத பாருங்கள். ஆனால் 185 ப்ளஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 150க்கு மேலேயே கிடைக்க வாய்ப்பு உள்ளது. என்னோடய அனுமானத்தில் நான் பற்றி சொல்லுவேன். ஏன்னா ஜென்ரலில் சில பேர் போவாங்க அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி அப்படி கூட்டுவாங்க சரிங்களா. வேக்கன்சி எப்படி வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங் வரைக்குள்ளே கொஞ்சம் கூடும். அப்படிங்க பார்த்தோன்னா 180 வரைக்கும் கிடைக்கிது. இந்த குரூப் 2A மெயின்ஸ்லேயே பார்த்தோன்னா 149 வரைக்கும் கிடைச்சிது. ஸோ அது மாதிரி இருக்கலாம் என்னோடய அனுமானத்துப்படி. இது வந்து பார்த்தோன்னா என்னோடய கருத்து தான். ஸோ வந்து பார்த்தோன்னா இது எப்படி இருக்கலாம்னு நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். அதுபடி இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் நிறைய அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். எப்படி எக்ஸாம் தயாராகணும் அப்படிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா. நன்றி வணக்கம். தேங்க்யூப்பா.